ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு மேக்புக் வாங்கியிருந்தேன். அது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்பி போர்ட்டு அதில் இல்லை, எல்லாமே டைப் சி போர்ட்டும் ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும்தான் இருந்துச்சு. இதனால் என்னால் ஏற்கனவே வச்சுருந்த பிசிலேருந்து டேட்டாவை என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ அதுக்காக 2 ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்துட்டு என்னென்னா டைப் சி டு யூஎஸ்பி போர்ட் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று. அடுத்து வந்துட்டு ஃபோனில் இருக்க டேட்டாவை எடுக்கிறதுக்காக லைட்னிங் போர்ட் டு யூஎஸ்பி போர்ட். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்ன இருக்குன்னு தெரியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இது லைட்னிங் டு யூஎஸ்பி போர்ட்டு. இதில் சின்னதாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோன் கூட கனெக்ட் பண்ணலாம். அதை வந்துட்டு நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மெயினாக வந்துட்டு லேப்டாப் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் பிரிச்சாச்சு. இதுதான் வந்துட்டு ப்ராடக்ட்டு. இது வந்துட்டு டைப் சி. இது வந்துட்டு 4 போர்ட் இருக்குது. 2 வந்துட்டு வெர்ஷன் 2.0, 3 வந்துட்டு 2.0, 1 வந்துட்டு 3.0. இதை நம்ம வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். கொடுத்துக்கிறேன். இதுதான் வியூவு. இப்போது எந்த விதமான டிவைஸ் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிவைஸில் வந்துட்டு பென்ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட நான் பென்ட்ரைவ் ஏற்கனவே வச்சுருக்கேன். இந்த பென்ட்ரைவ் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பென்ட்ரைவு இப்போது இந்த கார்டை வந்து நம்ம டேட்டா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணியாச்சு. நான் வெர்ஷன் 3ல் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஓகே வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இங்கே என் நேம் வந்துடுச்சு. என் நேமில் இருக்கக்கூடிய டேட்டா வந்துடுச்சு. லோடிங் சம் டேட்டாஸ் இதில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதால லிஸ்ட் ஆகிடுச்சு. அடிஷ்னல் நம்ம ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடிஷ்னலாக இந்த யூஎஸ்பி மவுஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம யூஎஸ்பி மவுஸ். இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வெர்ஷன் 2ல் போடுறேன். மவுஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இப்போ அதில் தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மவுஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாக இந்த டிவைஸில் வந்து 4 போர்ட் இருக்குது. 1 வந்துட்டு 3.0 வெர்ஷனு, மீதி இருக்க 3 வந்துட்டு 2.0 வெர்ஷனு. நமக்கு தேவையான காம்போனண்ட்டை யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டைப்பாக இருந்துச்சு அந்த காம்போனண்ட் அப்படின்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது பென்ட்ரைவ், அப்புறம் வந்துட்டு மவுஸு, கீபோர்டு இருந்துச்சு கீபோர்டு. இல்லை அடிஷ்னலாக வந்துட்டு நமக்கு தேவைப்படுற காம்போனண்ட் என்கிட்ட ஏற்கனவே வந்துட்டு யூஎஸ்பி மைக் ஒன்று இருக்குது. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் வந்துட்டு யூஎஸ்பி டைப்பில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்த நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா லைட்னிங் டு யூஎஸ்பி போர்ட்டு. இப்போது நான் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு லினக்ஸ் மிஷினுக்கோ இல்லை விண்டோஸ் மிஷினுக்கோ மாற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா மொபைல் ஃபோனில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே மூவ் பண்ணி இல்லை காப்பி பண்ணி பென்ட்ரைவில் வச்சுட்டு அந்த பென்ட்ரைவ்லேருந்து நம்ம வந்துட்டு எந்த மிஷினுக்கு தேவையோ அந்த மிஷினுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதை நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். நான் பென்ட்ரைவ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே ரிமூவ் பண்ண முடியுமா? எஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட மொபைல், இது என்னோடய மொபைல். இதில் வந்துட்டு எந்த மாதிரி டிவைஸும் கனெக்ட் பண்ணல, டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைட்னிங் கேபிளை அதில் போட்டு இதில் வந்துட்டு இந்த பென்ட்ரைவை ஆட் பண்ணுறேன். லோட் ஆகிறது டைம் ஆகுது. ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய பென்ட்ரைவ் வந்துடுச்சிங்க. இப்போ இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு என்னால் வந்துட்டு பார்த்துக்க முடியுது. இப்போது இன்கேஸ் எனக்கு தேவை அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் எதுவுமே இல்லை. நான் என்னோடய ட்ரைவுக்குள்ளே போயிட்டு சும்மா ஒரு டம்மியாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணி இதை நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் இங்கே மூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபைல் நான் வந்துட்டு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்ட்ரைவில் மூவ் ஆயிடுச்சு இந்த ஃபைலு. இப்போ நான் மூவ் பண்ண ஃபைல் வந்துட்டு பென்ட்ரைவுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பென்ட்ரைவை நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் நான். இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் டேஸை சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.